தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. உலகெங்கிலும் உள்ள தினமல நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் அர்ஜுன் சம்பத் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். உண்மையின் உரைகள் தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். முருகர் மாநாடு, முருக பக்தர்களுடைய மாநாடு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு? அரசினுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு? முருக பக்தர்கள் மாநாடு ஏற்பாடுகளை இந்து முன்னணி பேரியக்கம் வெகு சிறப்பாக செய்து வருகிறது. சங்க பரிவார் அமைப்புகள் முழு மூச்சில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சியினருக்கும், அனைத்து இந்து சமுதாய தலைவர்களுக்கும், ஆன்மீக தலைவர்களுக்கும் அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. இந்த முருக பக்தர் மாநாடு ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை, ஹிந்து ஒற்றுமையை, ஆலயங்களை பாதுகாக்கின்ற பணியிலும், அதே போல மோசடி மதமாற்றத்தை தடை செய்கின்ற பணியிலும், நம்முடைய கோவில் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்படுகின்ற அந்த ஒரு நற்காரியத்திலும் இந்த மாநாடு ஒரு ஒன்றுபட்ட இந்து சக்தியின் விராட விஸ்வரூபமாக இந்த மாநாடு வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. மாநாடு என்ன நடக்குதுன்ற சில காரணங்களை சொன்னீங்க. ஆனால் இதில் பக்தர்களுடைய பாதுகாப்பு, கோவிலினுடைய சொத்துக்கள் பாதுகாப்புன்னு அரசியல் சார்ந்த விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ இது அரசியலுக்காக நடத்தப்படக்கூடிய மாநாடு என்று எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திமுக சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையா? திமுக சொல்வது அவங்க கட்சியினுடைய அஜெண்டா, கொள்கை. அவங்க அந்த காலத்திலேயே வசனமே, ஐயா கலைஞர் அவருடைய வசனமே, அம்பாள் எந்த காலத்திலடா பேசினாள். கோயில்கள் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறக்கூடாது என்று சொன்னார். 67 வரை தேசிய நெஞ்சங்களின் ஆட்சி, ஐயா பெருந்தலைவர் காமராஜர், காங்கிரஸ், இது மாதிரியான ஆட்சி. 67க்கு பிறகு ஏற்பட்ட திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது இல்லையா? இந்த திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியிலே கோவில் சொத்துக்கள், கோயில்கள், இந்த நிர்வாகங்கள் சீரழிந்து போய்விட்டது. உங்கள் அனைவருக்குமே தெரியும், ஐயா கருணாநிதி அவர்கள் நடத்திய நிகழ்ச்சியிலே மிகவும் பிரபலமான நிகழ்ச்சி நீதி கேட்டு நெடும்பயணம். திருச்செந்தூர் வேல் காணவில்லை என்று நடைபயணமாக போனார். அவர்கள் ஒரு புறத்திலே கோயில்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னாலும், கோயில்களை மையமாக வைத்து ஹிந்து ஓட்டுக்களை, பக்தர்களின் ஓட்டுக்களை அறுவடை செய்வது என்பது திமுகவிற்கு கைவந்த கலை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் திமுகவால் தோற்கடிக்கப்பட்ட பிறகு அவர் கன்னியாகுமரி, நாகர்கோயில் அந்த நாடாளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக நிற்கின்ற பொழுது திமுக அவரை எதிர்த்து பிரச்சாரம் செய்தது. குறிப்பாக ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த பிரச்சாரத்தை முன்னின்று நடத்தினார். அவர்தான் முதலாக சிவகாமியின் மகன் காமராஜுக்கு உங்கள் ஓட்டா, மோசஸின் மகன், மேரியின் மகன் மோசஸுக்கு உங்கள் ஓட்டா, இப்படி ஒரு பிரச்சாரத்தை பண்ணார். ஆக மத அடிப்படையிலே மக்களை பிரித்து வாக்கு சேகரிப்பது, சாதி அடிப்படையிலே மக்களை பிரித்து வாக்கு சேகரிப்பது, ஒரு ஓட்டு வங்கி அரசியல் நடத்துவது இந்த திராவிட இயக்கங்களுக்கு கைவந்த கலை. சமீப காலமாக தமிழகத்திலே முருக பக்தர்களை அவர்கள் மனம் புண்படும்படியாக பல காரியங்களை கருப்பர் கூட்டம், திராவிடர் கழகம் செய்து வந்தார்கள். மூட நம்பிக்கை ஒழிப்பு, கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியது. அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய முருக பக்தர்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை, ஒரு எழுச்சி ஏற்பட்டது. இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, எல்லா இந்து அமைப்புகளுமே போராட்ட களத்திலே இருந்தார்கள். அப்போ எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி இருந்தது. அந்த நேரத்திலே அவர்கள் கைது செய்தார்கள். அதன் பிறகு நம்முடைய சென்னிமலை முருகன் திருக்கோயில், அந்த முருகன் திருக்கோயிலை கல்வாரி மலையாக மாற்றுவேன் என்று பகிரங்கமாக அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஒரு மிகப்பெரிய முருக பக்தர்களுக்கு இடையே ஒரு பெரிய ஒற்றுமை, கொங்கு மண்டலத்திலே ஒரு பெரிய எழுச்சி காணப்பட்டது. இந்த கந்தசஷ்டி கவசம் இழிவுபடுத்திய உடனேயே பிஜேபியினுடைய தலைவராக இருந்த முருகன்ஜி அவர் ஒரு வேல் யாத்திரையெல்லாம் நடத்தினார். அவர் வேல் யாத்திரை நடத்திட்டாரு, நாங்கள் 1 கோடி இந்துக்களை எங்கள் கட்சியில் வச்சுருக்கிறோம், நாங்களும் வேல் பிடிப்போம்னு சொல்லி இவங்களும் வேலெல்லாம் பிடிச்சாங்க.
ஆனால் முருக பக்தர்களுக்கான பிரச்சனை தீரவில்லை. முதல் படை வீடாம் திருப்பரங்குன்றத்திலே மலையின் மீதே சென்று முருக பக்தர்கள் மனம் புண்படும்படியாக அங்கே வந்து ஆடு வெட்டி அல்லது அசைவம் சமைத்து நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ புதுசாக இந்த இஸ்லாமிய மத அடிப்படைவாத இயக்கங்கள் அங்கே தலையெடுத்த பிறகு தான் இந்த பிரச்சனை. ஏற்கனவே மலை மேலே தர்கா இருக்குது, கோர்ட் தீர்ப்பு இருக்குது, சில நடைமுறைகள் இருக்குது. அவங்க அந்த பகுதியை விரிவுபடுத்துகிறாங்க, நமக்கு அங்கே மேலே தீபம் போடுறதுக்கு உரிமை இருக்குது. இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. ஆனாலும் இந்த எஸ்டிபிஐ போன்ற அமைப்புகள் வந்த பிறகு அது வரைக்கும் இது மாதிரியான சச்சரவில் ஈடுபடாத இஸ்லாமிய பெருமக்கள் இந்த எஸ்டிபிஐ போன்ற அமைப்புகள் கையில் மசூதி நிர்வாகம், ஜமாத்து நிர்வாகம் போன உடனே அவங்க வேணும்னே இங்கே ஒரு மத ரீதியான பதட்டத்தை உண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த காரணத்தோட அவங்க வந்து நாங்கள் வந்து தடை மீறி போவோம். அதை வந்து ராமநாதபுரத்துலேருந்து ஒரு எம்பி, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் வந்து அங்கேயே உட்கார்ந்து நான் மாமிசம் சாப்பிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தெரியும், பாத யாத்திரை வருகிற பொழுது விரதம் இருந்து வருவாங்க, அசைவ உணவை தவிர்த்து வருவாங்க. இது புதியது இல்லை இல்லைங்களா? காலங்காலமாக இதுதான் இருக்கிற நடைமுறை, அதை தான் அவங்க கடைபிடிக்கிறாங்கன்றது அந்த பிரச்சனை. யார் காலங்காலமாக இருக்கிற நடைமுறை என்ன? அதே மலையில் அசைவம் பலி கொடுத்து அசைவம் செய்வது அதெல்லாம் எங்கேயோ நடக்கட்டுங்க, அது எங்கேயோ நடக்கட்டும். நாங்கள் வந்து நீங்கள் முருக பக்தர்கள் விரதம் இருந்து வர்றீங்க, நீங்கள் ஒரு புனிதமாக நினைக்கிறீங்க, அதை மதிக்க வேண்டாமா? அதை மதித்து தானே அங்கே இருக்கிற முஸ்லீம்கள்லாம் இவ்வளோ நாள் இருந்தாங்க. ஏதோ ஒரு நேரத்தில் அந்த மேலே இருக்கிற தர்காவுக்கு போவாங்க, யாரும் அதை ஒன்றும் பெருசு பண்ணலை. அதில் இஷ்யூ இருந்தது, அது நீதிமன்றத்தில் இருந்தது, நிலுவையில் இருந்தது. ஆனால் அந்த எஸ்டிபிஐ இயக்கம் வந்த பிறகு தான் இந்த பிரச்சனை வருது. அதை வந்து ஒரு திமுக எம்பி அங்கே வந்து நான் வந்து அங்கே அசைவம் சாப்பிட்டேன்னு சொல்கிறது தானே பிரச்சனை. எஸ்டிபிஐக்கான ஆதரவு தமிழக அரசின் மூலமாக மறைமுகமாக அல்லது தமிழக அரசு பொறுப்புக்கு வந்த உடனேயே இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகள், சார் இந்த விஷயம் மட்டுமல்ல, பழனி மலையில் இந்துக்கள் மட்டுமே நம்முடைய கோவில்களில் வந்து தரிசனம் செய்ய முடியும். திருச்செந்தூர் அந்த கோயிலுக்கு அங்கே போகும்போது மேலாடையை கலட்டி விட்டு செல்ல வேண்டும். திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு போகிறோம், அந்த பாலாஜி மேலே நம்பிக்கை இருக்குது, பிற மதத்தவர் வரும்போது அப்படி ஒரு கையெழுத்து போட்டு போவாங்க. எல்லா திருக்கோயில்லையுமே இந்துக்கள் அல்லாதவர்கள் வரக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் பழனியில் வேணும்னு என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் அங்கே வருவோம், அந்த போர்டை எடுத்துருங்க. அந்த போர்டை எடுத்தாங்க, அப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் தான் வச்சோம். அந்த மலையின் மீது ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணாங்க. அறநிலையத்துறையின் சார்பில் அந்த படியில் கடைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த கடைகள் எல்லாம் பிற மதத்தை சார்ந்தவங்களுக்கு அவங்க உள்வாடகைக்கு வந்து அவங்க அங்கே உள்ளேயே பிரியாணி சமைக்கிறது, அந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது. நீதிமன்றத்துக்கு போய் நாங்கள் வந்து உத்தரவு வாங்கி தான் அதெல்லாம் அகற்றணும். பழனி மலை மேலேயே என்னங்க வேறு சில ஆக்கிரமிப்புகளை எல்லாம் உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணாங்க. இந்து சமயத்தில் கடவுள் என்பவர் காட்சி பொருள் அல்ல. அந்த கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கா, வாங்க, நீங்கள் முஸ்லீம் வரக்கூடாது, கிறிஸ்தவம் வரக்கூடாது, அந்த ஜாதிக்காரன் வரக்கூடாது, இந்த ஜாதி வரக்கூடாதுன்னு சொல்லலை. நம்பிக்கையோட நீங்கள் வாங்க, இதை நீதிமன்றமும் ஒப்புக்கணும். கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க, எதுக்கு கோயிலுக்கு வர்றீங்க, எங்கே வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க, நீங்கள் வாங்க. அதை அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கலை அம்சத்தை பார்க்க வந்திருக்கிறோம். அது ஒன்றும் சுற்றுலாத்தலம் அல்ல, அது புனித தலம், வழிபாட்டு. ஸோ இப்படி மாதிரி ஒவ்வொரு முருகன் கோயில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் அந்த பிரச்சனை இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா கோயில்கள்லையும் திருவிழாக்களின் போது இந்து சமய மாநாடு நடக்கும், கோயில் நிர்வாகமே நடத்துவாங்க. நம்மால் இவர் வந்தார் இல்லைங்களா, எங்கள் அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு அவர்கள், அவர் என்ன போய் சொன்னாருன்னா, பகவதி அம்மன் கோயிலுக்கு போனார், எல்லாம் பார்த்துட்டு சொன்னார், இனிமேல் இங்கே இந்து சமய மாநாடு நீங்கள் நடத்தாதீங்க, நாங்களே நடத்திக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு, பரவாயில்லையே, அறநிலையத்துறையே இந்து சமய மாநாடு நடத்தினா மகிழ்ச்சி தான். ஆனால் அதுக்கப்புறம் அது எடுபடலை, எப்பவும் போல் இப்போ மாநாடுகள் நடக்குது. என்ன பண்ணார் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள், அவங்க வந்து சிவராத்திரி திருவிழாவை இந்த உலகின் அதிக மக்கள் கூடுகின்ற விழாவாக மாற்றினார்கள். அதில் உடனே திமுக அரசாங்கத்தின் சார்பில் அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் இனிமேல் கோயிலில் சிவராத்திரி பண்ணுறோம். உடனே வீரமணி எதிர்ப்பு தெரிவித்தார். அறநிலையத்துறையுடைய வேலை விழா நடத்துறது அல்ல, இந்த அமைச்சர் இப்படி பண்ணுறாரு. உடனே இவர் போய் வீரமணிகிட்ட விளக்கம் கொடுத்தாரு, நான் துர்கா மாவை வச்சு தான் பண்ணுறேன், நாங்கள் வரவேற்றோம், அறநிலையத்துறை சிவராத்திரி விழா நடத்துங்க. முருகபக்தர் மாநாடு நடத்தினார். அவர் சேகர்பாபு அவர்கள் வந்துங்க திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய கொள்கை பரப்பு செயலாளர். அவர் வந்து அவருடைய கடமையை அவர் செய்கிறார், அவங்க கட்சிக்கு அவங்க வலு சேர்க்கிறார். அவங்க எந்த அடிப்படையிலையும் அவங்க எந்த ஒரு முக்கியமான விஷயத்துலையும்
ஹிந்து இயக்கங்கள், ஹிந்து ஒற்றுமை என்னங்க, ஆன்மீகவாதிகள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு இது வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க மைனாரிட்டி ஓட்டு இதை பேஸ் பண்ணி அப்படியான ஒரு அரசியல் செய்யக்கூடியவங்க. அதனால் அவர் இப்போ என்னங்கிறாருன்னா, இவங்க நடத்துறது சங்கிகளின் மாநாடு, இவங்க நடத்துறது முருகு பக்தர் மாநாடல்ல, இது மத கலவரத்தை உண்டு பண்றதுக்கான மாநாடு. ஒரு மக்களுக்கான அரசு அப்படிங்கிறது ஒரு மதச்சார்பின்மையான அரசு தானே. இப்போ இந்துக்களுக்கான அரசு அப்படின்னா அப்போ முஸ்லீம்களுக்கான அரசு இல்லையா, கிறிஸ்தவர்களுக்கான அரசு இல்லையான்ற ஒரு கேள்வி வரும். எல்லாருக்குமா தான் அனுசரணையா அவங்க போறாங்க. இருக்கு நீங்க பர்டிகுலரா இந்துக்களுக்கு மட்டும் நல்லா தெரியும் அப்படி சொல்லல. நாங்க அப்படி இந்துங்கிறவன் அப்படி நினைக்க மாட்டான். எப்போ ஹிந்துன்னு நீங்க சொல்லிட்டீங்களே அப்பவே எல்லா ஜாதியினரும் அதில் அடக்கம், எல்லா கட்சியினரும் அதில் அடக்கம். முருகு பக்தர்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாருமே அதில் அடக்கம், முஸ்லீம் கிறிஸ்துவ உட்பட அதில் அடக்கம் தான். புரியுதுங்களா? இதில் நாங்கள் எந்த இடத்துலையும் இந்து சமயமோ சனாதன தர்மமோ மத வேறுபாடு பார்க்காதுங்க. 63 நாயன்மார் இருக்காங்க, கூட ஒரு ஜீசஸ் வச்சிங்கன்னா நாங்கள் அதுவும் கும்பிடுவோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதுதான் சனாதன தர்மம். புரியுதுங்களா? ஆனால் அவங்க அப்படி இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்லாமியர்கிட்ட போய் நீங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க, ஆர்எஸ்எஸ் வளருது, பிஜேபி உள்ளே வந்துடும், அவங்க உங்களை வாழ விட மாட்டாங்க. இஸ்லாமியர்கள் இயல்பாக, இந்திய இஸ்லாமியர்கள் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் நம்மளோட ரொம்ப நல்ல நட்புறவாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த கம்யூனிஸ்டுகளும் திராவிட கழகத்தை சார்ந்தவர்களும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர்கள் மத்தியில் போய் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கை உருவாக்கி அதில் இருக்கிற சில சக்திகளையும் சேர்த்துக்கிட்டு அவங்க இஸ்லாமியர்களுடைய அந்த மூளைச்சலவையை செஞ்சிடறாங்க. அவங்கள எங்களோட சேர்ந்து வாழ முடியாதபடி செய்கிறாங்க. இதை செய்கிறது இவங்க தான், நாத்தியர்கள் தான். சார், இப்போ இந்த மாநாடு நீங்கள் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதற்கான காரணம் இல்லை நடத்த வேண்டிய கட்டாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பழனியில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு தமிழக அரசு, அதுவும் குறிப்பாக நீங்கள் சொன்ன இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் செஞ்சதுனால தான் ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கா, இந்துக்களை ஒன்றிணைக்கக்கூடிய விஷயம் ஏற்கனவே அப்படின்ற இந்துக்கள் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் தமிழகத்திலே மிக அதிகமாக ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் மோசடி மதமாற்றத்தால் இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திலே தற்பொழுது கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாகிவிட்டார்கள், தமிழர்கள் சிறுபான்மையாகிவிட்டார்கள். நீங்கள் சென்னையிலேயே பல பகுதிகளிலே தமிழர்கள் சிறுபான்மை, இந்துக்கள் சிறுபான்மை. நீங்கள் ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்கள். இந்த சிறுபான்மை ஓட்டு அரசியல் நடத்துவது யார்? இன்னைக்கு போட்டி போட்டுக்கொண்டு ரெண்டு கட்சியுமே நாடார் சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய ராஜ்யசபா எம்பி பதவியை யாருக்கு கொடுத்துருக்காங்க? கிறிஸ்துவ நாடார் அவருக்கு கொடுத்துருக்குறோம். உடனே ஏடிஎம்கேவும் நான் கிறிஸ்துவ நாடார் கொடுத்துருக்குறேன். நாங்கள் முஸ்லீம்களுக்கு கொடுத்துருக்குறோம், நாங்கள் தான் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு. அந்தம்மா கவிஞர், பெண்ணிய கவிஞர், முற்போக்குவாதி, கனிமொழியின் தோழி. அடேப்பா, அவங்க இலக்கியமெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெருமாள் முருகன் மாதிரி தான் அந்தம்மா கவிஞர் சல்மா. அவங்க பாருங்க, அங்கே போய் மனிதநேய மக்கள் கட்சிக்காரர்கிட்ட போய் ஆதரவு கேட்க போகும்போது முக்காடு போட்டுக்கிறாங்க. முற்போக்கு இல்லையா, புதுமை இல்லையா? அவங்க முஸ்லீம்களுக்கு பிரதிநிதித்துவம். இங்கே எங்களுடைய முருக பக்தர்களுக்கு, எங்களுடைய மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு யார் பிரதிநிதி சொல்லுங்கள்? நீங்கள் சனாதனத்தை ஒழிக்கிறேங்கிறீங்க, நாங்கள் தமிழக மக்களுடைய பிரதிநிதி அப்படின்னு தான் உதயநிதியை நினைக்கிறோம், ஐயா மு.க. ஸ்டாலின் நினைக்கிறோம். ஆனால் அவங்க என்னங்கிறாங்க, நாங்கள் சனாதனத்தை ஒழிப்போம். அப்போ எங்களுக்கு எங்கே பிரதிநிதி? அப்போ நாங்கள் முருக பக்தர்களை ஒன்று கூட்டுவது ஒரு நியாயமான விஷயம் தானே. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, முருக பக்தர்னா அளவு ஊற்றிக்கணும், காவடி எடுத்துக்கணும், வந்து காணிக்க போடணும். புரியுதுங்களா? முருக பக்தர் மூலமாக வரக்கூடிய பணம் வேணும், முருக பக்தர்கள் மூலமாக வரக்கூடிய அந்த எல்லாம் வேணும். ஆனால் முருக பக்தர்களுக்கான வசதிகள் செய்து கொடுக்கப்படுகிறதா? முருகன் கோவில்கள் எந்த அளவுக்கு, நம்முடைய அறுபடை வீடுகள், வருமானம் உள்ள இடங்களில் இவங்க என்னெல்லாம் நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க தெரியுமா? முருகன் வேறு, சுப்பிரமணியம் வேறு. அங்கே இப்போ எங்காடு ஒருத்தர் இருக்கிறாரு, எங்களுடைய குருநாதர் தான் அவர், இந்து சமய சொற்பொழிவாளர். அவர் பாருங்க, அவர் போய் கந்தம் வேற, சுப்பிரமணி வேற, பழனி மலையில் ஆகமம் கிடையாது, அங்கே கொடிமரம் கிடையாது, என்னெல்லாம் பேசுகிறாரு தெரியுங்களா? அப்போது காலங்காலமாக நடைபெற்று வருகின்ற எங்களுடைய பக்தி வழிபாட்டு, காவடி எடுத்தல், அன்னதானம் செய்தல், அலகு குத்துதல். ஏங்க மலேசியாவில் போயிருக்கிறானுங்க, அங்கெல்லாம் சீனாக்காரன் வந்து அலகு குத்திட்டு வரான், அரோகராங்கிறான். இங்கே நீங்கள் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்துட்டு அல்லேலுயாங்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் இல்லை எங்களுக்கு இந்த ஓட்டும் வேணுங்கிறக்காக நீங்கள் அரோகரான்னு ஒரு மாநாடு போடுறீங்க.
அதனால் இந்துக்களுக்கு இது வந்து ஒன்றும் திமுகவுக்கு எதிர்ப்பு கிடையாதுங்க. திமுகங்கிற அரசியல் கட்சிக்கு எதிர்ப்பு கிடையாது, முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பு கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு எதிர்ப்பு கிடையாது. முருக பக்தர்களை ஆன்மீக அடிப்படையிலே ஒன்று கூட்டுகிறோம். இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும், அந்த ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும். எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஒன்றிணைப்பு அப்படிங்கிறதே வந்து வாக்காளர்களை கவர்வதற்காக அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கும் இந்து விதமாக வாக்காளர் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா இல்லையா? அமைச்சரே சில வார்த்தைகள் உண்மைதான் உண்மைதான் அவர் சொல்றது சங் கரெக்ட். பரிவார் அமைப்புகள் நடத்தும் மாநாடு ஆன்மீக மாநாடு அல்ல, சரி, ஆன்மீகத்தின் பெயரில் நடத்தப்படும் அரசியல் மாநாடு. எனவே இருக்கட்டும். அமைதி பூங்காவான தமிழ்நாட்டில் கலவரம் உருவாக்கும் நோக்கத்தோடு நடத்தப்பட உள்ளதாக கூறி முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்த தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி மதுரையைச் சேர்ந்த மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட மத ஆட்சியர் நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்புங்கிறவங்களே எல்லாருமே மேக்சிமம் வந்துங்க, அவங்கெல்லாம் எஸ்டிபிஐ, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், இந்த குரூப்புக்கு தான் சேர்ந்துக்கிட்டு இந்த மத நல்லிணக்க பேரவைன்னு வச்சுருக்கிறாங்க. இவங்க வந்துங்க எப்பவும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. தாமிரபரணியில் புஷ்கர விழா நடத்துகிறோம், உடனே முத்தரசன், கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தை எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. மத நல்லிணக்கம், அனைத்து கட்சி, இவங்களே சொல்லிக்குவாங்க அனைத்து கட்சின்னு. எல்லாரும் போய் தாமிரபரணியில் புஷ்கரம் நடத்தக்கூடாது, முருக பக்தர் மாநாடு நடத்தக்கூடாது. இது அவங்க எப்பவும் செய்ய வேண்டிய வேலை தான். ஆனால் அதில் அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சங்கிகளின் மாநாடு. தமிழ்நாடே சங்கிகளின் பூமி தானே. சங்கி சங்கமெல்லாம் யாருது? தமிழ் எப்படி வளர்ந்தது? தமிழை யார் வளர்த்துனா? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார் சிவபெருமான். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், பரிவார் அமைப்புகளை சொல்றாங்க. சங்க பரிவார அமைப்புகளுடைய பூமி தாங்க தமிழகம், ஆன்மீக பூமி தானே. இவங்க அப்படி வேற ரூட்டில் சொல்கிறாங்க. இல்லை இது அண்ணாமண் ஈவேரா மண்ணுங்கிறாங்க. இது அண்ணாமண் ஈவேரா மண்ணானா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் தோண்டி பாருங்கள், எல்லா இடத்துலையும் நடராஜர் கிடைக்கிறாரு, புரியுதுங்களா? அதனால் அது அவங்களுடைய நேரேட்டிவ். அவங்க அப்படி ஒரு தப்பாக வழி நடத்தி போகிறாங்க. அதை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி முருகப்பெருமானா ஒரு எழுச்சி ஏற்படுத்தியிருக்கார். முருகர் சாதாரண கடவுள் அல்லங்க, அவர் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார். அது வந்து ஹிந்துக்கள் வந்து ஒரு ஹிந்து ஓட்டு வங்கியாக அணிதிரண்டா என்ன தப்பு? கிறிஸ்தவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை சர்ச்சுகளில், மத கூட்டங்களில் முடிவு பண்ணுறாங்க. இஸ்லாமியர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை எங்கே முடிவு பண்ணுறாங்க? அவங்களுடைய ஜமாத் கூட்டங்களில் முடிவு பண்ணுறாங்க. அதனால தானே எல்லா கட்சியும் அங்கே போய் நிற்கிறீங்க. இப்போ அந்த நடைமுறை தான் இதுவா? அந்த நடைமுறை அந்த அளவுக்கு எங்கள் ஆளுங்க இன்னும் வரலைங்க. எங்கள் மைனாரிட்டி ஆன பிறகு தான் எங்கால் கொஞ்சம் கொஞ்சம் பேர் முழிச்சுக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏன் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது? அங்கே அரசியல், அரசாங்கம், அங்கே கிறிஸ்தவர் மெஜாரிட்டி ஆகிட்டாங்க, தமிழர் மைனாரிட்டி ஆகிட்டான். என்னங்க அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே கிறிஸ்தவ ஆதிக்கம் இருக்கிறதுனால இப்போ அங்கே வந்து பிஜேபி. நாடு முழுக்க ஒரு அரசியல் இருக்கும், திமுக வெர்சஸ் அதிமுக. கன்னியாகுமரியில் மட்டும் என்ன அரசியல் இருக்குது? அங்கே பிஜேபி வெர்சஸ் அதர்ஸ் அந்த அரசியல் இருக்குது. அதே மாதிரி தான் தூத்துக்குடியிலையும் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மோசடி மதமாற்றத்தினுடைய வேகம். இப்போ இது சம்மந்தமாகலாம் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த மோசடி மதமாற்றம் அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளைண்ட்டோ இல்லை நடவடிக்கைகளோ இல்லை காவல்துறைகளோ எஃப்ஐஆரோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா? இல்லை ஆதாரப்பூர்வமான நடவடிக்கை கோரி நீங்கள் ஏதாவது? இல்லை, மோசடி மதமாற்றம் செய்பவர்களுக்கு ஆதரவாக திராவிட இயக்கங்கள் இருக்கிறது. மோகன் லாசரஸ் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் வைகோ போய் கலந்துக்கிறாரு. மோகன் லாசரஸ் வெளிப்படையாக அறிவிச்சாருங்க, வைகோ கிறிஸ்தவராக மாறிவிட்டார். இன்னை வரைக்கும் வைகோ மறுக்கலை. ஏங்க நீங்கள் இவ்வளவுக்கு ஏன் போகிறீங்க? யாராவது கருணாநிதி குடும்பத்தில் போய் ஒரு கொள்கையை மாற்ற முடியுமா? அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா கொள்கையும் மாற்றி போடுவார். கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு போனால் நான் தான் கம்யூனிஸ்ட்டுன்றார். ஆனால் அவர் குடும்பத்தில் போய் அவர் பேரனையே மதம் மாற்றிட்டாங்களே. நான் சொல்லலை, அவர் பேரனே சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் வந்து கிறிஸ்தவராக மாறிட்டேன், நான் வந்து என்னுடைய மனைவி கிறிஸ்தவர். எங்களுக்கு அப்புறம் தான் நான் கிருத்திகானா ஏதோ இந்து பேர் நினச்சிட்டு இருந்தேன். என்னுடைய மனைவி கிறிஸ்தவர், பெருமைகள். ஸ்டாலின் போய் சொல்கிறாரே சார், இது சிஎஸ்ஐ கிறிஸ்தவரின் அரசு இல்லைங்களா? அவங்க எல்லாமே இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறாங்க. இவனுக்கு எவனுக்குமே கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆள். இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத இந்த ஆட்களோட எப்படி இஸ்லாமியர்கள் வந்து பக்கத்தில் உட்காருவாங்க? நீங்கள் சொல்லுங்கள், இவங்களுக்கு என்ன நோக்கம்? இறை நம்பிக்கை இல்லாதவன் பக்கத்துலேயே உட்காரக்கூடாது, அது இஸ்லாத்துக்கு விரோதம். ஆனால் கருப்பு சட்டையும் பச்சை கொடியும் சிவப்பு சட்டை எங்கால் உலக தொழிலாளியே ஒன்று சேர்க்குறவன், சாதி மதம் அபினுங்கிறவன் இல்லையா? அவங்க போய் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. செங்கொடிகளோட பச்சை கொடியோட போய் எங்கே நடத்துகிறாங்க போராட்டம்? சிறை கைதிகளை விடுதலை செய், முஸ்லீம் குண்டுவெடிப்பு கைதிகளை விடுதலை செய். இவங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்குங்கிறீங்க? இது இஸ்லாத்துக்கு விரோதமானது.
அது கம்யூனிசத்துக்கு விரோதமானது, அது திராவிடத்துக்கு விரோதமானது. இரையச்சம் இல்லாதவனோட போய் இவன் இருக்கலாமா? இவன் யார்? எங்க கூட வந்திருக்கணும், பிஜேபி கூட வந்திருக்கணும், நாங்கள் 2 பேரும் பேசிக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், அதுதானே கரெக்டு. இது இவங்க வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இதை செய்கிறாங்க. அதுக்கு பேர் தான் அவங்க என்ன பேர் வச்சுக்கிட்டாங்கன்னா மத நல்லிணக்கம். ஏங்க, கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு அங்கே நடந்தது. அவர் வெங்கடேசன் ஒரு ஊர்வலம் நடத்தினார். இந்து மதத்தை இழித்து பழித்து கேவலப்படுத்தி ஊர்வலம் நடத்தினார். இது மாதிரி இஸ்லாம் மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கை பற்றி பேச முடியுமா? பேசினா விடுவாங்களா? ஒரு சில இஸ்லாமிய மத அடிப்படைவாத இயக்கங்கள் கம்யூனிஸ்டுகளோடு, உலகம் முழுக்க எங்கே முஸ்லீம் பாதிக்கப்பட்டாலும் கம்யூனிஸ்ட்காரன் இங்கே போராடுறான். சேவ் சிரியா, சேவ் காசா, ஏப்பா சேவ் உய்குர் முஸ்லீம் ஏன் போராடலை? எப்பேற்பட்ட நாடகம் பார்த்தீங்களா? அதனால் இந்துக்கள் தமிழகத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம், ஒன்றுபடுவது அவசியம். முருகப்பெருமான் அருளால் இந்த மாநாடு அப்படி ஒரு ஹிந்து ஓட்டு வங்கியை உருவாக்கணும். அவர் சங்கிகள் இது அப்படியெல்லாம் அதான சங்கிகள்னு பெருமையோடு சொல்லிக்கின்ற காலம் இன்றைக்கி வந்துருச்சு. தமிழகம் சங்கிகளின் பூமி தான் தமிழகம். இது அண்ணா ஈவேரா பூமியெல்லாம் கிடையாதுங்க. அந்த காலம் இப்போ வந்துருச்சு. அவங்க ஏதாவது அவங்க நேரேட்டிவாக பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் மக்கள் சரியான பதிலை கொடுப்பார்கள். முதலமைச்சருக்கு அழைப்புதல் கொடுத்துருக்கீங்க. சம்பந்தப்பட்ட இந்து சமய அறநிலையத்தினுடைய அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இந்த மாநாடு குறித்த கருத்துக்கள் கடுமையான கருத்துக்களாக பார்க்கப்படுது. முருக பக்தர்கள் போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான மீண்டும் அதே சங்கிகள் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பேசின விதங்கள். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? சேகர் பாபு ஐயா அவர்கள் திமுகவினுடைய பிரச்சார பீரங்கியாக செயல்படுகிறார், புரியுதுங்களா? அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். அவர் முருக பக்தர் மாநாடு நடத்தினார் இல்லையா, அதில் அவர் தெளிவாக சொன்னார், இதில் அரசியல் உள்நோக்கம் இல்லை. அந்த அரங்கத்தில் எங்கேயுமே திமுக கொடி இல்லை. நானும் போயிருந்தேன் அந்த மாநாட்டுக்கு. அதே மாதிரி தான் முருக பக்தர்களை ஒன்றிணைப்பதற்காக இந்து அமைப்புகள் நடத்துகிறாங்க. இதை நீங்கள் சங்கின்னு பிராண்ட் பண்ணுறது. அவர் நடத்திய மாநாடு, அதில் உங்களுக்கு தகுந்த மரியாதை முதல் வரிசையில் அதே முதல் வரிசையில். ஆனால் நீங்கள் நடத்துகிற மாநாட்டுக்கு அவர் எதிரான கருத்துக்கள் தெரிவிக்கிறார். அவர் தெரிவிக்கிறாருங்க. கருத்துக்கள் அரசியல் ரீதியாக அவர் தெரிவிக்கட்டும், விமர்சனம் பண்ணட்டும். நாங்கள் அவரையும் அழைக்கிறோம், புரியுதுங்களா? அவரையும் அழைக்கிறோம், ஐயா மு.க. ஸ்டாலினையும் அழைக்கிறோம். அவங்க முருகன்ஜி பிஜேபி தலைவர் வேல் எடுத்து யாத்திரை நடத்தின உடனே இவங்களும் எல்லா இடத்துலையும் வேல் வச்சு நின்னாங்க இல்லையா? ஏதோ குறைந்தபட்சம் இந்துக்களுடைய அந்த தரப்பு விஷயங்களையும் கேட்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? நாங்கள் அசஸ் பண்ணுறோம், வரட்டும், எல்லாரையும் வரவேற்கிறோம் சார். எங்களுக்கு கட்சி வித்தியாசம் வேண்டாங்க. அரசு தரப்புல இருந்து இதற்கான ஆதரவுன்றது என்ன? ஆதரவு ஒன்றும் இல்லைங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும்போது அது அனுமதிகள் கிடைக்குதா? இல்லைங்க, அரசு அனுமதி கொடுக்காதுங்க. எங்களுக்கு தெரியும், காவல்துறை அனுமதி மறுக்கும். இன்னும் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் கேட்கும்போது ஒரு நீங்கள் அன்அஃபிஷியலாக நீங்கள் கேட்கலாம் இல்லைங்களா? கேட்குறோம், ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நாங்கள் அமைதியான முறையில் நிறைய கேட்குறோமே. உங்களுக்கு என்னங்கிறாங்கன்னா, நாங்கள் வளருவது, இந்த ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது அவங்களுக்கு அது பிடிக்கல. அது அவங்க கட்சிக்கு ஆபத்தாக இருக்குன்னு அவங்க அப்படி பார்க்குறாங்க. இல்லை, இதுதான் சார் மெயின் பிரதான கேள்வியாக இருக்குது. நீங்கள் வளருவது அப்படின்னா முருக பக்தர்களுடைய பக்தி வளர்வது அப்படிங்கிறதா, இல்லை சங் பரிவாருடைய பக்தி வளர்வதுன்னு அப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த முருக பக்தனை அளவு குத்திக்கிறது அது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த முருக பக்தன் பாத யாத்திரையாக கோடி கோடியாக காணிக்க போடுறது, அதிலெல்லாம் அவங்களுக்கு நல்ல வருமானம் தான். அவங்க அந்த முருகபக்தன் தான் ஒரு முருகபக்தன் என்பதை உணர்ந்து, அந்த முருகன் கோவிலுக்கு ஒரு பிரச்சனை, அந்த முருகபக்தர்களுடைய அந்த நம்முடைய அந்த கலாச்சாரம் பண்பாடு இழிவுபடுத்தப்படுகிற போது அதுக்காக அவன் போராட வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் அவன் இந்துவாக இருந்தவன், 1 கோடி இந்துக்களில் ஒருவனாக இருந்தவன், இப்போ திடீர்னு சங்கி ஆயிடுறான்னு அவங்க நினைக்கிறாங்க. முருகப்பெருமான் மிகப்பெரிய சங்கி, அவரே போர்க்கடவுள் தான். அதனால் அது அவங்களுக்கு அந்த பயம், அந்த வருத்தம் இருக்குது. அதை பற்றி நாங்கள் அவங்களுடைய பயத்தை தெளிவிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இப்போ உண்மையிலேயே தமிழ்நாட்டில் முருக பக்தர்கள் ஒன்றிணைய வேண்டும். முருக பக்தர்கள் மட்டுமல்ல, காளி பக்தர்கள் ஒன்றிணையணும். தமிழ்நாடு ஒரு ஆன்மீக பூமி. இங்கே நீ சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு நீங்கள் நேரடியாக நீங்கள் பேசுகிறீங்க, ஆட்சியாளர்களே பேசுகிறீங்க. அதனால் அப்போ நாங்கள் சனாதனத்தை பாதுகாக்கிறதுக்கு இதை நடத்துறதுல, இந்த முயற்சியை எடுக்கிறதுல அவங்க கொள்கை ரீதியாகவே எங்களை தடுக்கிறாங்க. அதுக்கு போலீஸை பயன்படுத்துகிறாங்க, மாவட்ட நிர்வாகத்தை பயன்படுத்துகிறாங்க, அவங்களுடைய ஊடகங்களை பயன்படுத்துகிறாங்க. 22ஆம் தேதி நடப்பதற்கான அனுமதி அப்படிங்கிறது முற்றிலும் சட்ட ரீதியாக அரசாங்க ரீதியாக கிடைச்சிருச்சா? கிடைக்காதுங்க.
லட்சக்கணக்கான கடந்த முறை ஏற்பாடு நல்லா செஞ்சிருக்கீங்க தெரியும் சார். பெரிய ஏற்பாடு நடத்துகிறோம், லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. புரியுதுங்களா? கடந்த முறை அப்படி தான் கடைசி நிமிடம் வரைக்கும் கொடுக்கல, நீதிமன்றத்தையும் அணுகுவோம். நீதிமன்றத்தில் கடைசி நேரத்தில் எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அங்கே என்ன பூரா இந்து முன்னணி தொண்டர்கள், இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் தான் வந்தாங்களா? ஒட்டுமொத்த முருக பக்தர்கள் மனதிலும் அந்த உணர்வு இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால் இதெல்லாம், இந்த தடைகள் எல்லாம் சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். புரியுதுங்களா? யாம் இருக்க பயமேன், எங்கள் அப்பா முருகப்பெருமான் இருக்க பயமேன், இந்துக்கள் ஒன்று கூட வேண்டும். தெரியுது. இப்போ இந்த மாநாட்டுக்கான அழைப்புதல உத்தரப்பிரதேச முதலமைச்சர், ஆந்திர துணை முதலமைச்சர், மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் சொல்லி பலருக்கும் கொடுத்துருக்கீங்க. ஆனால் முருகர் தமிழ் கடவுள், அதனால இது தமிழ்நாட்டில் இது நடக்குது. ஒருவேளை இது வந்து உத்தரப்பிரதேசத்திலேயோ ஆந்திராவிலேயோ இல்லை கர்நாடகாவிலேயோ நடத்துமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு, முருகர் தமிழ் கடவுளுங்கிற பெருமிதம் என்றும் எங்களுக்கு உண்டு. ஆனால் முருகர் தமிழுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் கடவுளுங்க. மலேசியாவில் முருக பக்தி இருக்குது, சீனாக்கார அளவு குத்துறான். எங்கள் முருகன் அவதாரம் செய்த இடமே இமயமலையில் இருக்குதுங்க. எங்கள் அப்பா சிவபெருமான் எங்கே இருக்கிறாரு? இமயத்தில் இருக்கிறாரு. அதனால் முருகன் வந்து தெலுங்கு கடவுள், தமிழ் கடவுள், இதே ஒரு தப்பான நேரேட்டிவ். தமிழ் ஒரு தெய்வீக மொழி, தேசிய மொழி. தமிழின் வடிவமாக நக்கீரர் முருகப்பெருமானை வடிவமைக்கிறார். நம்முடைய அவ்வை பிராட்டியார் முருகப்பெருமான், விநாயகர் வழிபாடு, இது குறித்தெல்லாம் நிறைய பாடியிருக்காரு. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் நாலும் கலந்துனக்கு நான் தருவேன், நான் 4 கொடுக்குறேன், நீ எனக்கு 3 கொடு. சங்கத்தமிழ் 3ம். சங்கத்தமிழ் 3ம்னா என்ன தெரியுமா? முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதற் சங்கத்துக்கு தலைவன் யார்? சிவன். 2ஆம் சங்கத்துக்கு தலைவன் யார்? முருகவேல். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாமே தமிழ், இந்த ஆன்மீகம், சமயம், தேசியம் இதெல்லாம் பிரிக்க முடியாது. இப்போ கார்த்திகேயன் டெம்பிள், அங்கே வந்து இமயமலை, அங்கே வந்து முருகன் அவதாரம் செய்த சரவண பொய்கை, அந்த இடத்துல பெரிய டெம்பிள். நீங்கள் இந்த பகுதிகள் எல்லாம் முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானை. நீங்கள் அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, முருகப்பெருமான் பிரம்மச்சாரி கடவுள். அங்கே பார்த்தீங்கன்னா விநாயகனுக்கு சித்தி புத்தி. இங்கே வந்தீங்கன்னா விநாயகர் பிரம்மச்சாரி கடவுள். நம்முடைய வழிபாட்டு முறைகள் அகிலம் முழுக்க இருக்குது. அகிலங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமேன்னு அது நம்முடைய இந்த தேவரையா படத்தில் அற்புதமான பாட்டு. அதனால் முருகப்பெருமானை வந்து இவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும், இவர் வந்து கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, இவர் முஸ்லீம்களுக்கு அல்ல, இவர் இந்த ஜாதிக்கு, இவர் அந்த ஜாதிக்கு, அப்படிலாம் கிடையாது. இந்த மாநாடு உத்தரப்பிரதேசத்திலையும் மகாராஷ்டிராவிலையும் கர்நாடகாவிலையும் நடக்குமா? ஏற்கனவே நடந்திருக்கு, கும்பாபிஷேகம் நடந்திருக்குது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் முருகப்பெருமானுடைய கார்த்திக் டெம்பிள் பிஜேபி அரசு எடுத்து ரொம்ப விமர்சையாக பண்ணாங்க. இங்கிருந்து எல்லா ஆதீனங்களும் போனாங்க, கலந்துக்கிட்டாங்க. கர்நாடகாவில் புகழ்பெற்ற சுப்பிரமணியா கோயில் எங்கே இருக்குதுங்க? கர்நாடகாவில் இருக்குது. முருகர் வழிபாடு, கார்த்திகேயன் வழிபாடு நாடு முழுக்க இருக்குது. இவங்க அதில் ஒரு பிளவை உண்டு பண்ணணும், வடக்கு தெற்கு பேதம் பண்ணணும். புரியுதுங்களா? அது எங்கள் ஐயா சுக்கி சிவம் போன்றவர்களே அதுக்கு பலியாயிட்டாங்களே. கந்தன் வேற, முருகன் வேற, எப்படியெல்லாம் எங்கள் தமிழனை குழப்பறான் பாருங்க. அதெல்லாம் எடுபடாது. அருணகிரிநாதர் முன்னாடி இவங்கெல்லாம் நிற்க முடியாது. திமுக நினைக்கக்கூடிய இந்த வாக்கு, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு மாநாடு, இது வாக்கு அரசியல் நோக்கி தான் போகுதுன்ற ஒரு அச்சப்படுதல், அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? அந்த வாய்ப்பு அவங்க அச்சப்படுறது நியாயம்தான். எங்க முருகன் மாநாடு நடந்து பழனிசாமி வந்துருவாரோன்னு அவங்களுக்கு அந்த பயம் வந்துருச்சு. கூட்டணி வேற அமைஞ்சிருச்சு இல்லைங்களா? அந்த அச்சத்திலையும் பழனிசாமி, எடப்பாடி கே பழனிசாமி சொல்றீங்களா? இல்லை, பழனிசாமி ஆட்சி தான் எப்பவுமே. புரியுதுங்களா? அதனால அவரே பெரிய முருக பக்தர் தான். எடப்பாடி காவடிக்கு அங்கே மிகப்பெரிய மதிப்புண்டு பழனியில். அதனால் இருக்கட்டும், நான் வந்து இதில் அரசியலை மிக்ஸ் பண்ணலை. ஹிந்து ஒற்றுமை அப்படிங்கிறது அது ஏற்பட வேண்டும். ஹிந்து ஓட்டு வங்கி உருவாக வேண்டும். பக்தி படைத்த இந்துக்கள் சக்தி படைத்தவர்களாக மாறணும். அது யாருக்கு எதிராக இல்லை, எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக. அதுக்காகத்தான் இந்த மாநாடு. மிக்க நன்றி சார், பல கருத்துக்கள். நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இணைந்திருங்கள் தினமலருடன். நன்றி நேயர்களே.